டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே வி தங்கபாலு சென்னை திரும்பியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சார், இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இப்போ எது போல ஒரு மாற்றம் வந்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் வளரும்னு நினைக்கிறீங்க? தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, முன்னணி தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை பற்றி விளக்குவதற்காகவும் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி முன்னிலைப்படுத்துவதற்காகவும் கட்சி தலைமையோடு பேசி வந்திருக்கிறோம். அது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்க வேண்டும், எதிர்வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைகளை பற்றி சிந்திக்க வேண்டும், அதற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இயங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை தெரிவித்திருக்கிறோம். சார், இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பிரதான கோரிக்கை என்னவா இருக்குது? தலைமையே மாற்றணுமா, தலைவரை மாற்றணுமா, அல்லது செயல்பாடுகளை மட்டும் மாற்றினா போதும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாட்டை பற்றி எங்கள் தலைமையிடம் பேசுவது எங்களுடைய உரிமை. அது உட்கட்சி விவகாரம். அதை பற்றி என்ன கருத்து பேசினோம், எந்த விவகாரங்கள் எல்லாம் அகில தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம் என்றெல்லாம் இப்போ நான் வெளியே சொல்ல முடியாது. சொல்லப்படுற பழக்கம் என்னிடத்தில் இல்லை. சார், இப்போ தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் தான் உள்ளது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் காங்கிரஸ்குள்ளே இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பாஜக இருக்குது. பாஜக தனது பல்வேறு விஷயங்களை அவங்க ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயம்? காங்கிரஸ் கட்சிக்கு சில நேரங்களில் சில சூழல்கள் வரலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி எழுந்து வரும், உயர்ந்து வரும். தொடர்ந்து இந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமைகள் முன்னேற்றத்தில் தான் எப்பொழுதும் இருக்கும். அதற்காக அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் செயல்படுகிறார்கள். அந்த தியாக தலைமையின் கீழ் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தமிழகத்திலும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துவோம். சார், ஒரு காலத்தில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் காமராஜர் உள்ளிட்ட பெரிய தலைவர்கள் மூலமாக கட்சியின் பெயர் கிடைத்தது. ஆனால் இப்போ காங்கிரஸ் குஷ்பு, நக்மா போன்ற நடிகைகள் பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? நான் அவர்களை பற்றி இப்பொழுது நான் பேச விரும்பவில்லை.